வணக்கம். நான் சக்தி மதுரையிலேருந்து ஐயப்ப சாமி அலங்காரம் பண்ணுற வீடியோ பார்ட் 2. ஏற்கனவே பார்ட் 1 ஒன்று போட்டிருக்கேன். வாழை மட்டை கட்டுற வீடியோ மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. நான் வேறு வீடியோ எடுத்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? ஏற்கனவே ராஜராஜேஸ்வரி அலங்காரம் பண்ணுறப்பவும் சொல்லியிருந்தேன், ஐயப்பன் பண்ணுற வீடியோ நான் ஃபுல்லாக போட்டுட்டேன். வாழை மட்டை கட்டுற அந்த வீடியோ பேக்கேஜ் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. நான் வேறு அப்லோட் பண்ணுறேன். இப்போ தலைக்கு ஒட்டினது வந்து என்ன பேப்பர்னு உங்களுக்கே தெரியும். வீடியோவை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். பிளாக் டிஷ்யூ அந்த பேப்பர் பேர். கொஞ்சம் பொறுமையாக யூஸ் பண்ணணும், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. அதுக்காக வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேவா? இந்த வில்லை எல்லாமே நம்மகிட்டே கிடைக்கும், சேல்ஸ் இருக்குது. என்னோடய நம்பரு வந்து எல்லா வீடியோவுக்கு கீழேயுமே வந்து நான் போட்டிருப்பேன். ஸ்டோன் ஐட்டம் எல்லாமே லைசோஸ் கடையில் இருக்குது. அப்புறம் இந்த நடுவில் அந்த பெரிய ரவுண்டு மாதிரி போட்டிருக்கேன்ல, அது வந்து இந்த கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு மாதிரி கீழே இருக்கும்ல, ஒரு சில்வர் கலரில். அது வந்து மொத்தமாக ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து வாங்கிடும். அதுக்கு நடுவில் வந்து கோல்டு பேப்பர் போட்டு ஒட்டியிருப்போம். கிடைக்காத பட்சத்தில் நார்மல் இதே யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தலைக்கு மேலே அந்த முடி மாதிரி வச்சுருக்கேன்ல, இது வந்து கொக்கு முடி வந்து யூஸ் பண்ணுங்கள் முக்கால்வாசி. ஏன்னா சுவாமி தலையை அலங்கரிக்கக்கூடிய முடி வந்து கொக்கு முடியும் மயில் இறகு மட்டும்தான் இன்றைக்கும். இது எனக்கு இல்லாத பட்சத்தில் நான் கண்டிப்பாக வைக்கணுமேன்றக்காண்டி யூஸ் பண்ணது. அந்த பழங்காலத்து ராஜாக்கள்லாம் வந்து தலை மேலே சூடியிருப்பாங்க. கொக்கு முடி வச்சுருந்தா சக்கரவர்த்தி, ராஜாதி ராஜான்னு பேர் அவங்களுக்கு. அதே மாதிரி அந்த கொக்கு முடி சூடுறது வந்து ஒரு கோவிலில் ஒருத்தருக்கு மட்டும்தான் சூடணும். ஐயப்பன் இருந்தால் ஐயப்பனுக்கு மட்டும்தான், சாஸ்தா இருந்தால் சாஸ்தாவுக்கு தான், ஐயனார் அந்த மாதிரி சுவாமிக்கு மட்டும்தான். இப்போ ஒரு கோயிலில் முருகன் இருக்காங்க, ஐயப்பன் இருக்காங்க, 2 பேர்த்துக்கு ராஜா வேஷம் போடலாம். ஆனால் கொக்கு முடி ஒருத்தருக்கு தான் சூடணும். ஒரு நாட்டில் 1000 ராஜா இருக்கலாம், பேரரசர் இருக்கலாம், சிற்றரசர் இருக்கலாம், ஆனால் சக்கரவர்த்தின்றது ஒரே ஒருத்தர் தான். அது என்றைக்குமே சாஸ்தா ஐயப்பன் தான், ஐயனார் ஐயப்பன் தான். முருகனுக்கு வைக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஐயப்பனும் ஐயனார் இந்த மாதிரி தெய்வங்கள் இருக்கிறப்போ யாருக்கு வைக்கணும்னா அவங்களுக்கு தான் வைக்கணும். அப்புறம் காது வர்றது வந்து நம்ம ஃபேஸை பார்த்துக்கோங்க. எந்த இடத்துல கண் அந்த இமைக்கு நேராக ஸ்டார்ட் ஆகும் காது, எந்த இடத்துல முடியும், கரெக்டாக நாடிக்கு நேராக முடியும் காது. ஏதாவது டவுட்டாக இருந்தால் ஒரு மனுஷனோட ஃபேஸை பார்த்தாலே புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வச்சா நல்லாயிருக்குன்னு தோணுதோ அங்கங்கே வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. நான் அந்த ஸ்டோன் வந்து லைட்டாக அவங்க மாலை ஏதாவது போட்டு ஷேக் ஆகும்போது அந்த காதில் அதுக்கெலாம் ஆடணும்னு சொல்லி அந்த மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் கைக்கு விரல்கள் சிம் முத்திரை தான் வைக்கணும், அவைய ஹஸ்தம் வைக்கக்கூடாது. ஐயப்பனுக்கு சிம் முத்திரை, கீர்த்தி ஹஸ்தம்னு பேர், அதுக்கு இன்னொரு பேர். ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் ஒன்று சேர்ந்து இருக்கும், மித்த 3 விரலும் நேராக நீட்டி இருக்கும். அப்புறம் இந்த பெயிண்டிங் போடுற வீடியோ எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டிருப்பேன். நார்மலாக போடுற வீடியோ வந்து ராஜராஜேஸ்வரி அலங்காரத்திலே வந்து போட்டிருப்பேன், கொஞ்சம் ஸ்லோவாக போட்டிருப்பேன். இதில் ரொம்ப வீடியோ லென்த்தாக போகுது, உங்களுக்கும் பார்க்குறதுக்கு பொறுமை இருக்காது, ஏதாவது வேலை இருக்கும். அதுக்காக வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கேன். எடிட்டிங் பண்ணுறதுக்கும் சுத்தமாக டைம் இல்லை, ஊராக ஓடிட்டுருக்கேன், அதனால டைம் இல்லை. ஒரே இதாக ஃபாஸ்ட்டாக ஓட விட்டு முடிச்சிட்டேன். அதே மாதிரி அந்த லெஃப்ட் ஹேண்ட் இருக்குல்ல, தோலஹஸ்தம்னு பேர், தொங்குற கை, தோலஹஸ்தம். அது வந்து கட்டை விரல் மட்டும் வச்சுக்கோங்க, மித்த கை வந்து ப்ரெஷ்ஷில் போட்டு அமைக்கி விட்டுக்கோங்க. தனித்தனியாக விரல் வச்சிங்கன்னா சடன்னு கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். வைக்கலாம், தப்பு இல்லை, ஆனால் வேண்டாம், முக்கால்வாசி வேண்டான்னு தான் நினைக்கிறேன். தனித்தனியாக வைக்கலாம், வச்சாலும் நல்லா தான் இருக்கும், ஆனால் அடிக்கடி விழுந்துகிட்டே இருக்கும். அல்லது எல்லா வேலையும் முடிச்சிருங்க, மாலை சாத்திடுங்க, பெயிண்ட் அடிச்சிருங்க, எல்லாம் போட்டு முடிச்சுட்டு கடைசியாக அந்த விரலை வேணால் போட்டு விடுங்க. இதுக்கப்புறம் எதுவும் டச் பண்ணுற வேலை இல்லைன்னு தெரிஞ்சால் போட்டுவிடுங்க.
அப்புறம் இதில் வந்து அந்த கூட தெரியாமல் இருந்தால் நல்லா இருக்குமே நினச்சேன். அதனால் சில்வர் ஃபாயிலில் போட்டு மொத்தத்தில் அமுக்கி விட்டேன் இந்த சைடில் எல்லாமே. அதே மாதிரி கோல்டு ஃபாயில் இருக்குது. இப்போ வந்து நம்ம அலங்காரத்தில் வந்து கீழே இடுப்புக்கு வந்து கோல்டு நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால வந்து நான் சில்வர் ஃபாயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல. கைக்கு தண்டை போடுறது, கைக்கு அந்த எப்படி சொல்கிறது, தொடையாபரணம் மாதிரி போடுறது, லெஃப்ட் ஹேண்டில் போட்டிருக்கார் இல்லையா, அது தண்டை போடுறது, பாதச்சதங்கை போடுறது, அப்புறம் விரலுக்கு மோதிரம் போடுறது. அப்புறம் சாஸ்தா அப்படின்றவரோட ரூபம் வந்து நித்திய கல்யாணிஷ ரூபம். அதனால் பாதத்தில் மெட்டி போடுங்க அவருக்கு. அவர் கன்னிசாமி தான், இருந்தாலும் அந்த ரூபம் வந்து நித்திய கல்யாணி ஸ்வரூபம். சாஸ்தா, ஐயனார், ஐயப்பன். சபரிமலையில் மட்டும்தான் வந்து கன்னியாக இருப்பார். ஆரியங்காவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா திருமணம் முடிஞ்ச குளத்தில் தான் இருப்பார். அதே ஐயப்பன் தான் இங்கே வந்திருக்காரு. எல்லாருக்கும் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். காலில் மெட்டி போடுங்க. அதே மாதிரி அந்த மீசை இல்லாமல் அந்த மேல் உதடலாம் அப்படி வந்திருக்கு இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் லைட்டாக நமக்கு அந்த இடத்துல லைட்டாக ஒரு குழி மாதிரி விழுந்துருக்குமே, அதெல்லாம் வச்சு விடுங்க. திருஷ்டி போட்டு கண்டிப்பாக மறந்துடாமல் வச்சுருங்க. அப்புறம் பெயிண்டிங் ப்ரெஷ் யூஸ் பண்ணுறது வந்து அணில் முடி ப்ரெஷ் வந்து யூஸ் பண்ணுங்கள். இடையில கொஞ்ச நாள் கவர்மெண்ட்லேயே பேன் பண்ணியிருந்தாங்க, இப்போது மறுபடியும் கிடைக்கிது. பெரிய பெரிய பெயிண்ட்டு கடை இருக்கும்ல, நிப்பான் ஏஷியன்ட்டு, அந்த மாதிரி கடையில் போய் அணில் முடி ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷு, கோயிலுக்கு கோபுரத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறதுன்னு கேளுங்க, கொடுப்பாங்க. அந்த இடம் மட்டும் மறைச்சிட்டேன்னு நினைக்கிறேன், முதுக்க காட்டி. வேணும்னு மறைக்கல. அந்த இடம் மட்டும் மற்ற இதில் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்கப்பா. ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் வீடியோ போட்டிருப்பேன், நார்மலாகவே மறைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ராஜராஜேஸ்வரி அலங்காரத்துலேயே போட்டிருப்பேன். பெயிண்டிங் கொடுக்குறது எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். பெயிண்டிங் கொடுங்க, அந்த கண்ணுக்கிட்ட ஹைலைட்டுக்கு லைட்டாக கொஞ்சம் எல்லோ கலந்து கொடுத்துருக்கேன், ஓகேவா. அப்புறம் அந்த முடி மாதிரி கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹேரு இதெல்லாம் கொடுத்தா தான் அழகாக இருக்கும். அந்த கிருதாவில் தான் காட்டணும். இது எல்லாமே கோயில் கோபுரங்களில் பார்த்தீங்கனாலே அந்த இது தெரிஞ்சிடும். அந்த கிருதா முடியெல்லாம் இப்படி அழகாக சுழிச்சு கொண்டு வர்றது, அந்த மேலே அந்த நெத்தியில் தலைமுடி லைட்டாக அப்படி சுழிச்சு வர்றது. கோயிலுக்கெலாம் போனீங்கன்னா அலங்காரம் பண்ணுறவங்களா இருந்தால் மேலே இருக்க அந்த சிலைகள், சைடில் இருக்க அந்த பூதகணங்கள், எந்த இடத்துல எப்படி பெயிண்டிங் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் அந்த சிற்பசாஸ்திரத்தை வாட்ச் பண்ணாலே போதும். நான் போடுறதுன்றது ஏதோ ஒரு துளி அளவு தான், இன்னும் கற்றுக்கலாம், நிறைய இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் அலங்காரம் பண்ணுற வீடியோலாம் வரும் இன்ஸ்டாவில். ஃபுல் வீடியோ போடலைனாலும் அலங்காரம் முடிச்சுட்டு வீடியோ போட்டிருப்பாங்க. ஒன்ஸ் இது தான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அப்புறம் ஆண்களுக்கே உண்டான பூணூல் போடுற அம்சம், அது மறந்துடாதீங்க யாரும். முடிஞ்சால் பெயிண்டிங்கில் போடுங்க, இல்லைன்னா பூ கட்டுற நூல் ஒயிட் கலர் இருக்கும்ல, அதில் கூட போட்டுடலாம். என்ன கட் பண்ணுறேன்? செஸ்ட்டு. அவ்வளோதான்ப்பா, ஃபைனலாக அலங்காரம் முடிஞ்சிச்சு. இவ்வளோதான், அவ்வளோதான்ப்பா, அலங்காரம் முடிஞ்சிச்சு.
அந்த பின்னாடி அந்த பிரபாவலி மாதிரி வைக்கிறோம்ல, ஒளிச்சுடர் மாதிரி, அதை வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணி விட்டுக்கோங்க. பின்னாடி ஏதாவது குச்சி வச்சு அண்டை கொடுத்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம பண்ண அலங்காரம் வந்து இவ்வளோ தான் முடிஞ்சு. எனக்கு தெரிஞ்ச அளவு பண்ணியிருக்கேன். நான் தான் பெரிய இதுன்னு சொல்லிக்கிறதுக்காக நான் வீடியோ போடல, ஓகேவா? பிடிச்ச விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க, ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும் எல்லாத்துக்கும்.